அத்தா புது வருஷம் எல்லாம் பணக்காரனுக்கு தான், நமக்கு எல்லா வருஷமும் பழைய வருஷம் தான். அதே கஞ்சி, அதே கந்த, அதே கடன், அதே வட்டி. ஐயோ, யாரோ குழந்தை அனாதையா போட்டு போயிட்டாங்க. வாங்கப்பா. எந்த சிட்டு விட்டுட்டு போனாலும் இல்லடப்பா. ஆம்பளை குழந்தைமா. ஐயோ, இந்த பச்சை குழந்தைய அனாதையா போடுறதுக்கு அவங்களுக்கு எப்படிமா மனசு வந்தது? ஏங்க நம்ம காப்பாத்து கடவுளே இந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க, நாமளே வளர்க்கலாங்க. நல்ல கதையா இருக்க. நான் தானே குழந்தைய முதல்ல பார்த்தா நான் தான் வளர்ப்பேன். இந்த பாருங்க, உங்க யாருக்கும் குழந்தைய வளர்க்க தெரியாது. நான் தான் 8 பிள்ளை பத்துவேன், எனக்கு தான் வளர்க்க தெரியும். குழந்தை முதல்ல என்ன தான் பார்த்துச்சு, நான் தான் வளர்ப்பேன். எதுக்கு ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? எல்லாருக்கும் குழந்தை பிடிச்சிருக்குதுல, நாம எல்லாருமே சேர்ந்து இந்த குழந்தைய வளர்ப்போம். குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா சொல்லுங்கப்பா. வணங்காமுடி. நல்லா இல்ல. எங்க மாணிக்கம் பேர் வைக்கலாங்க. கம்மாளே, அந்த பேரை நீ பெறப்போற பிள்ளைக்கு வச்சுக்கோ. இப்ப நான் சொல்றதான் பேரு தங்கமலை. இல்ல ஜோசப்னு வைங்க. ஆளாளுக்கு அப்பம் பாட்டம் பேரெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நேத்து அல்லாவுதீன் படம் பார்த்துட்டு வரும்பொழுதுதானே இந்த குழந்தைய பார்த்தோம், அதனால இவனுக்கு அல்லாவுதீன் பேரு வைப்போம். தூளாக்கிதுப்பா. அல்லாவுதீன், நீ எங்க எல்லாருக்கும் சொந்தம். மல்லிகா, ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எல்லாம் அலாவுதீன் வந்த நேரம் தாங்க. அல்லாவுதீன் ராசிக்கார குழந்தைங்கிற. வீட்டுல யாருங்க ரேஷன் அட்டை கணக்கு எடுக்கிறோம்? நானு, என் பொண்டாட்டி. யோ, பேர சொல்லிய. தங்கராசு, செல்வி, ராணி, அப்புறம் இந்த அலாவுதீன். சுந்தரம், மல்லிகா, அல்லாவுதீன். அல்லாவுதீன் 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 பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நல்லா படிப்பு வரணும்னு வேண்டிக்கோ. உன் பேர் என்னப்பா? அலாவுதீன். முஸ்லிமா? இல்ல. உன் அப்பா அம்மா பேர் சொல்லு. முனுசாமி, ராசாத்தி, மல்லிகா, கந்தன், ராணி, ஆஜாபாய், சைரா பானு, கெஜா, சீதா, எட்வர்ட், ஜோசபின், தங்கப்பன், கர்ணம்மா, முனீஸ்வரப்பா. என்னங்க இது? இவன் எங்க குப்பத்து குழந்தைங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து வளர்க்கறோம். ஆமாங்க. அது உங்க குப்பத்துல சோறு போட்டு வளர்க்கறதுக்குன்னா சரி, இங்க கவர்மெண்ட்ல படிக்கிறதுக்கு ஜாதி மதம் வேணும். அப்பா அம்மா பேரை கேட்டா உங்க எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருக்கிறான். இவனை எந்த மதத்துல சேர்க்க முடியும்? அறிவை வளர்க்கலான்னு கூட்டிட்டு வந்தா ஏங்க அவன் மனசுல பிரிவை உண்டாக்குறீங்க? நாம சொல்லி கொடுக்காமலே அந்த புள்ள நல்லா வளருது. அவனை ஏன் கெடுக்க பாக்குறீங்க? வா ராஜா, இந்த உலகத்தை பார்த்த நீயே பாடம் படிச்சுக்க. வா, காரணம் குடுறா காண்டே. தேஸ் குதிரை எல்லாம் ஒழுங்கா. ஏய் பில்லா, 5 ஸ்டார் ரோட்ல 4 சைனா டீ சொல்லு. கார்ல அவன் ஒருத்தனா இருப்பான்டா. அவன் கையில எப்பவும் லட்சக்கணக்கில் பணம் புரண்டுட்டே இருக்கும்டா. ஏய், என்ன பாக்குற? நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு தான் வாங்குறதே ஒரு நோட்டு, நக்கல. ஒரு நோட்டுனாலும் உழைச்சு வாங்கினதுமா. நீ வாயா. 5வது வீட்டு லட்சுமி அம்மாவுக்கு அரிசி, 7வது வீட்டு பெருமாள் தாத்தாவுக்கு மருந்து, ஜோ பையனுக்கு நோட் புத்தகம். இன்னும் காசு கடமை. என்ன அலாவுதீன், பட்ஜெட் கரெக்ட் ஆயிடுச்சா? இல்ல, இடிக்குது. உன் பட்ஜெட்டுக்கு தாளம் தான் போடணும். என்னடா இன்னைக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் ஓவரா இருக்குது. மச்சான், நீ இன்னைக்கு ஒரு நாள் தலைவன்டா. அலாவுதீனே, ஒரு ஓட்டுக்கு 100 ரூபான்னு சொன்னாங்க. 1000 பேரை கூட்டு வர சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டோம். அதுல வந்து ஆட்டம் தான் இது. நிறுத்து. ஏய், நீ சொன்னாலும் இவன் தானடா? ஆமா மீச. ஏய், இவன் எப்படி 1000 பேரை கூட்டு வருவான்? அந்த 1000த்துல ஒருவனே இவன் தான் சார். நீ என்ன ஏரியா தாதாவா? இல்லண்ணா. அப்ப நீ என்ன சூப்பர் ஸ்டாரா? இல்லீங்கண்ணா. ஏய், ஜாதி சங்கமா வச்சிருக்கேடா? அந்த தப்பெல்லாம் நாங்க பண்றது இல்லண்ணா. அப்ப எப்படிடா நீ சொன்ன 1000 பேர் கேட்பான்? ஃபாலோ மீ.
மீச 1000ல் ஒருவனுக்கு அர்த்தம் கேட்டிய வருது பார். அப்பா இவனுக்கு இவ்வளவு அம்மாக்களா? இதுக்கே வா, அடுத்து பாரு அப்பாக்கள. அப்பா மை டாடி. அண்ணா தங்கச்சி பாட்டி தாத்தா. ஒருத்த முன்னாடி இவ்வளவு பேரா? யாரா அவன்? அள்ளி குப்பத்தோட அதிசயமே அல்லாவுதீனே. இப்ப மேட்ர கொடு. பிச்சை புகினும் கற்கை நன்றே. பசங்களா, இன்னைக்கு டியூஷன் முடிஞ்சாச்சு, எல்லாரும் கிளம்புங்க. அக்கா இன்னைக்கு கதை சொல்லலையா? இருங்க இருங்க. இன்னைக்கு சரித்திர மாவீரன் நெப்போலியன் கதை சொல்லட்டுமா? அவனை பத்தி மட்டும் சொல்லாத. ஏண்டா? அவனோட கூட சேர்ந்துதான் எங்க அப்பா எங்க அம்மாவை தினமும் அடிக்கிறான். யாரடா சொல்ற? இந்த நெப்போலியன் தான் எங்க அப்பாக்கு ஃப்ரெண்ட், ஆனா எங்களுக்கு எதிரி. அடச்சி. என்னடா இது? இது வெறும் தண்ணி தான், கவலைப்படாம கதையை சொல்லு. இப்ப அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதை சொல்லட்டுமா? அரேபிய நாட்டுல அலாவுதீன் ஒருத்தர் இருந்தான். அவனும் நம்மள மாதிரியே ஏழை. அவன் தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானா. அலாவுதீன் மாதிரியே இல்ல? ஆமாப்பா, அலாவுதீன் மாதிரியே இல்ல அவன். எனக்கும் அப்படிதான் தெரியுது. அப்போ ஒரு நாள் ஒரு மந்திரவாதி வந்தான். அவன் அலாவுதீன ஒரு குகைக்கு கூட்டிட்டு போனான். உள்ள போன அலாவுதீன் ஒரு அழகான அற்புத விளக்க பார்த்தான்பா. அந்த அற்புத விளக்க தேய்ச்சதும் பெரிய பூதம் வந்துச்சு. துணி கொடுத்துச்சு, நகை கொடுத்துச்சு, காசும் கொடுத்துச்சு. அவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துச்சு. பறக்கும் கம்பளம் கூட கொடுத்துச்சுப்பா. அந்த பறக்கும் கம்பளத்துல அலாவுதீன் பறந்து போனான். அப்புறம் அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அற்புத விளக்க வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு நல்லது பண்ணா. இதுதான் அந்த அலாவுதீன் கதை. சூப்பரா இருக்குல்லப்பா. பசங்களா, அந்த அலாவுதீன் மாதிரியே இல்ல? என்ன கிண்டலா பண்றீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என் பேர் அலாவுதீன். என்னடா கனாகினா கண்டீங்களா? இல்ல, அக்கா கதை சொல்லுச்சு. ஆமா அலாவுதீன், நம்ம செல்வி பசங்கிட்ட அல்லாவுதீன் அற்புதவளுக்கு கதை சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் உன்ட்ட அற்புதவளுக்கு கேக்குதுங்க. அதுல வர பூதம் இல்ல, அற்புத விளக்கு தேய்ச்ச உடனே கேட்டதெல்லாம் கொடுத்துச்சு. அதே மாதிரி விளக்க தேய்ச்சி நாங்க கேக்குறதெல்லாம் வாங்கி தெரியா? ஐயோ, என்கிட்ட அற்புத விளக்கே இல்லையே. அலாவுதீன், அவனுக்கும் ரொம்ப நாள் கழிச்சுதான் விளக்கு கிடைச்சது. உனக்கும் அப்படி கிடைக்கும், கிடைச்சா சொல்றியா? சரி சரி, அற்புத விளக்கு கிடைச்சோன்னு எடுத்துட்டு வரேன். பில்கெட் புடி, அதை எடுத்து சாப்பிடுங்க. ஏய் ஏய், சாப்பிட்டு நல்லா படியுங்க டேய். என்ன எல்லா சாமானும் வாங்கிட்டியா? காசு பத்திச்சா? பசங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்க தான் காசு பத்தல. ஒரு வாரம் ஓட்டம் பண்ண சரியாயிடும். என்னப்பா பண்றது, நம்ம வாங்குற கூலி வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குது. அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அலாவுதீன். ஏன் கண்ணு, நம்ம வீட்ல சாப்பிட்டு போறது? இன்னைக்கு மாணிக்கப்பா விட்டு முறை இங்க சாப்பிட்டா திட்டும். பாத்தியா? நம்ம முறை அடுத்த வாரம் தானே. என்ன இது? நான் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிடுறீங்க? அலாவுதீன், இன்னைக்கு சமையல் சரியில்லை. பக்கத்து வீட்டு ராணியம்மா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறியா? சும்மா இருங்க. குப்பத்திலே உங்க கை பக்குவம் தான் சூப்பர்னு வாங்கி சாப்பிடுவோம். இன்னைக்கு உங்க முறை
அட்டை போடுங்க. அப்பா நான் விளையாடிட்டே சாப்பிட போறேன். ஏய், அன்னைக்கு மாதிரி கொட்டாம சாப்பிடணும். சரியா அலாவுதீன்? என்ன செல்வி, பயங்கர பசியா? அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி இல்லண்ணா. அப்பா ஒரு உருண்டை போடு. இல்ல அலாவுதீன், நிஜமாவே சாப்பாடு இன்னைக்கு ருசியா இல்லப்பா. நீங்க ஊட்டினா ருசி சூப்பரா இருக்கும். என்னப்பா நாங்க சாப்பிடலாம், நீ சாப்பிடக்கூடாது. என்னப்பா பேசுறீங்க? அம்மா, ஏன் அப்பா இப்படி பேசுறாரு? ஏய் சொல்லுடி, ஏன் அப்பா இப்படி பேசுறாரு? முடியலப்பா, ரத்தத்தை சிந்தி இவன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச படத்தை சிட்பண்டுக்காரங்க ஏமாத்திட்டாங்கடா. அதை எப்படியாச்சும் வாங்கிக்கலாம்ப்பா. முடியாதுடா, தப்பு பண்ணவங்களை காப்பாத்த தானே நம்ம நாட்டு அரசியல் சட்டமும் இருக்கு. ஆனா தப்பு பண்ணாத நம்மள மாதிரி ஏழைங்களை காப்பாத்த யாருமே இல்ல அலாவுதீன். அம்மா, பணம் போனா போதுமா, நான் இருக்கேன்ல, அழாதம்மா. கடன் கொடுத்து பணத்தை மட்டும் திருப்பி கேட்டா பரவாயில்ல, பணத்தை கொடுக்க முடியல, பொண்டாட்டி பொண்ணு அனுப்பி சொல்றானுங்க. என்ன விடிஞ்சா எப்படி மானம் போக போகுது, அதான் குடியிருத்துக்குள்ள உசுறு போகட்டுமே சாப்பாட்டுல வச்சு கலந்து எல்லாரும் சாப்பிட்டு. அம்மா, 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 என்ன பாருங்க. ஏய் செல்வி, எழுந்துரு. ஐயோ, யாராவது வாங்கல. ஏய் செல்வி, அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? அப்பா ஏன் இப்படி பண்ணீங்கப்பா? ஐயோ, யாராவது வாங்கல, விஷம் சாப்பிட்டாங்க. அப்பா, 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 ஐயோ, யாராவது வாங்கல. அம்மா. ஐயோ, சித்ரா, ஏய் சித்ரா, சித்ரா, சித்ரா. அலாவுதீன், பட்னியா இருக்கும்போது தானே மயக்கம் வரும். அப்பா நல்ல சாப்பாடு தானே கொடுத்தாரு, ஏன் மயக்கம் வருது? ஏய், ஏய், சித்ரா, ஒரு பொண்ணு இல்லம்மா. சித்ரா, சித்ரா, கண்ணை திறந்து பாரும்மா. அடி மகளே, என்னாச்சு? அடி பாவி மகளே, ஏன் இப்படி பண்ணிட்ட? குழந்தை விஷம் சாப்பிட்டுச்சு. என்னையா சொல்ற? குழந்தை விஷம் சாப்பிட்டுச்சா? ஆமா, அவங்க அப்பா விஷத்தை கொடுத்துட்டாரு. உடனே டாக்டரை கூப்பிடுங்க. டாக்டரை கூப்பிட முடியுமா? இதுக்கெல்லாம் போலீஸ் தான் கூப்பிடணும். ஐயோ, உயிர் போறதுக்குள்ள காப்பாத்துங்க. நீ சொல்றது உண்மையா பொய்யா யாருக்கே தெரியும்? இங்க பாரும்மா. இதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஏய், எழுந்துருமா. அப்புறம் நானா கோர்ட்டு கேஸ்ல அலைய முடியும்? வாயா, அதுக்கப்படாதவா காப்பாத்திடலாம். வாயா, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவரு எனக்கு ஒரு 500, போலீஸ்க்கு ஒரு 3000, டாக்டருக்கு ஒரு 1500, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் ஆகியா? குழந்தைய காப்பாத்தணும்ல. எவ்வளவு வச்சிருக்கிற? ஓ, அண்ணா எவ்வளவு வச்சிருக்க? திரும்பியா பர்ஸ்ல வச்சிருக்கியா? போனா ஏய், காசு இல்லாம தான்டா இப்படி. காசு இல்லடா, காசு இல்ல, காசு இல்லடா, எங்க கிட்ட காசு இல்லடா. டேய், யாராவது காப்பாத்துக்கடா. டேய், உயிர் போறதுக்கு முன்னாடி காப்பாத்துக்கடா. டேய், டேய். ஏன் அலாவுதீன் அப்பா விஷம் கொடுத்தாரு? காசு இல்லைண்ணா, காசு இல்லைண்ணா, செத்துடணுமா? உனக்கு மட்டும் அற்புத வேலை கிடைச்சிருந்தா பூதம் நிறைய காசு கொடுத்து நம்மளை காப்பாத்திருக்குல்ல. அற்புத வேலைக்கு உனக்கு எப்போ கிடைக்கும் அலாவுதீன்? சீக்கிரமா தேடு.
எதுக்கு அலாவுதீன் கூப்பிட்ட? நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு அற்புத விளக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சிச்சா? ஆமா. அலாவுதீன் நாங்க பூதத்தை பார்க்க முடியுமா? என்ன தவிர யாரும் பூதத்தை பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுப்பா. சரிப்பா. சரிப்பா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, பூதத்துக்கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். விளக்கு எங்க இருந்து கிடைச்சது? பூதத்தை நீ பாத்தியா? ஆமா. பூதத்தை நீ பாத்தியா? இருங்க 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 இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, உங்க கஷ்டத்தை மட்டும் சொல்லுங்க. பூதம் வரும், உங்க கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்துரும். உங்க கஷ்டத்தை எல்லாம் நீங்க சீட்ல எழுதி இந்த விளக்கு முன்னாடி போடுங்க. சரி சரி. ஏன்பா அலாவுதீன், ஏதோ ஏழைப்பாளைங்க அவங்க பசி கொடுமை தாங்காம நீ சொல்றதெல்லாம் நம்புறாங்க, அதை நாங்க நம்பணுமா? நாங்களும் 4 எழுத்து படிச்சுக்கிறோம். ரீல் உரியா ரீலு? இந்த 21ஆம் நூற்றாண்டுல பூதமா விளக்கா என்ன விளையாடுறியா? என்னையா 21ஆம் நூற்றாண்டு? பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியா ஃபுல்லா பால் கொடுக்கல? அப்ப எங்கேயா போச்சு உங்க 21ஆம் நூற்றாண்டு? என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைங்க வயித்துல பால் வாக்குறது எதுவா இருந்தாலும் அது தெய்வம் தான். போய் உங்க கஷ்டத்தை எழுதி போடுங்க, பூதம் வரும், நல்லது செய்யும். எனக்கு 3 சக்கர வண்டி ஒண்ணு எழுதி போட்டிருக்கேன்பா. அலாவுதீன் உனக்கு கண்டிப்பா செய்வா, போயிட்டு வா. அலாவுதீன் அண்ணா, அப்பா அம்மாவால வேலை செய்ய முடியல. தையல் கிளாஸ் முடிச்சுட்டு சும்மா இருக்கேன். ஒரு தையல் மிஷின் இருந்தா அப்பா அம்மாவை உட்கார வச்சு காப்பாத்துவேன். அலாவுதீன், வீடு மூடிக்கிட்டு இருக்குப்பா. உன் பூதத்திட்ட சொல்லி ஒரு நாள் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ண. 92% மார்க் வாங்கியிருக்கேன். டாக்டர் சீட் வாங்க லட்சக்கணக்கில் பணம் வேணுமா? டெய்லர் மகனான என்னால அவ்வளவு ரூபாய் எப்படி தர முடியும்? நான் டாக்டர் படிக்கிறதா இந்த டாக்டர் அடிக்க போறதுன்னே தெரியல. என் கழுத்துல இருந்த தாலியே அடகு கடையில இருக்கு. கல்யாண வயசு தாண்டின என் பொண்ணுக்கு என்னால எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? தயவு செஞ்சு உன் பூதத்துக்கிட்ட சொல்லி என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த. என் கண்ணு தெரியலையா, முன்னால வந்து மனுஷனா மாறான்னு தெரியல. கண்ணு ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க, பணம் இல்லையா, அதுக்கு ஏற்பாடு பண்ணையா. தங்கச்சியும் பீடி சுத்துற வேலையை விட்டுட்டு
பள்ளிக்கூடம் போகணும்னு ஆசையா இருக்கு அலாவுதீன். எங்களை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட சொல்றியா அலாவுதீன்? நீ பாட்டின ஆச்சரிக்கல்ல இருந்து விளக்கு வாங்கி வச்சுட்டு தேய்ச்சா பூதம் வரும், கேட்டதெல்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்ட. அதை நம்பி குப்பத்துல உள்ள எல்லாரும் அவங்க கஷ்டத்தை எழுதி போட்டிருக்காங்க. நினைச்சது நடக்கணும்னு ஆஞ்சநேயருக்கு சீட்டு மாலை போடுறத பார்த்துருக்கேன். இப்படி ஆண்டவங்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களே, முடியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னா அதிகாரம், அரசியல், ஆள் பலம் இதெல்லாம் வேணும். நீ சாதாரண மனுஷன், உன்னால எப்படி ஆள முடியும்? அலாவுதீன், மாட்டிக்கிட்ட கம்பி கண்ணே. பண்ணடா, எதுக்கு இப்ப கத்துற? அலா போலீஸ் மாட்டிக்க போட்டுருக்கு. எஸ்கேப். ஏய் அடிச்சி, அது போலீஸ் வேண்டடா, ஆம்புலன்ஸ்டா. அல இந்த பண்ணனோட பெரிய தொல்லைய போச்சலா. போஸ்ட்மேன், வாட்ச்மேன் எந்த காக்கி சட்டை பார்த்தாலும் போலீஸ் போலீஸ்னு அலறான். இவனால நம்ம மாட்டிக்கும் போலகுதே. மாவன இனிமேல் ஐயோ போட்ட பாய் மேலே போட்டு ஜாக்கிரதை. என்னாச்சு? ஸ்கூல் பில்டிங் இடிஞ்சு வந்து பசங்களுக்கு அடிபட்டுருச்சு சார். ஏன் சார் பில்டிங் வீக்கா இருக்குன்னு முதல்ல ரிப்போர்ட் கொடுத்துக்கூடாதா? எத்தனை முறை சார் இன்ஃபார்ம் பண்றது? எத்தனை தடவை மனு கொடுக்கறது? எம்எல்ஏ வந்தாரு, எம்பி வந்தாரு, மினிஸ்டர் வந்தாரு, தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தாங்க. என்ன பிரயோஜனம்? இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் லைட்டு கம்பத்துக்கு கீழே உட்காந்து படிச்சாங்க. இந்த மாதிரி பில்டிங்ல உட்காந்து படிச்சிருந்தாங்க, நல்ல தலைவர்களே கிடைச்சிருக்க மாட்டாங்க. நான் கவர்மெண்ட் ரிப்போர்ட் தரேன். ஆமா, நீங்க ரிப்போர்ட் கொடுத்து அவங்க ஸ்கூல் கட்டலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்குள்ள இங்க இன்னொரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து இன்னும் 100 பசங்க செத்து போயிடுவாங்க சார். ஏழை குழந்தைகள் நன்றாக படிக்க. பணக்கார பூதமே கங்காதரா. ஜி பூம்பா, ஜி பூம்பா. இதுக்கு பேர் தான் 2 in 1 இட்லி. பாதி சட்னி பாதி சாம்பார். போடா பண்ணாட. போடா பண்ணாடி. கத்தி நீயே போட்டு குத்துற போலகுற. மாமாங்கள நம்ம மச்சான் அளவு தேடி வராங்கன்னு நினைக்கிறேன். அதான் வீட்டுல இல்லையே. நம்மள புடிச்சுன்னு போயிட போறாங்கடா. நம்ம லூசு கிட்ட ஏதோ அட்ரஸ் கேக்குறாங்கடா. ஒருவேளை போட்டு கொடுத்துருவானோ? ஐயோ, அந்த பக்கம் போறான். கண்டுக்காத, பார்க்காத. ஐயா, கோயில சில திருட்டு போனது நீங்க சொல்லித்தாயா எனக்கே தெரியும். உங்க தர்மகர்த்தாவே சொல்லிட்டாரியா? உண்மையிலதான் சந்தேகமா இருக்குன்னு. அதான் அரெஸ்ட் பண்றோம். வா ஐயா, என்ன நம்புங்கய்யா. வா. ஐயோ கடவுளே, ஐயா உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். 25 வருஷம் கும்பிட்ட சாமி திருடனான்னு சொல்றீங்க. ஐயா எப்போ திருட மாட்டாரியா? அந்த மாதிரி நீ உள்ள போடுற. ஏய் கான்ஸ்டபிள் அடிச்சு வரலையா? ஐயா ஐயா, நான் சொல்றது கேளுங்க. இருக்கிறவன் சொல்றான்றதுக்காக இல்லாதவனை திருடு நாய்க்காதீங்க. ஐயா, சுத்தமான ஆளியா அவரு. இரு இரு. சொன்னா நம்புங்கய்யா, அவரை விட்டுடுங்கய்யா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை விட்டுடுங்கய்யா. இந்த பாருமா, ஏதாவது சொல்லணும்னு நினைச்சினா ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு. வக்கீல வச்சுக்கோ, கோர்ட்டுக்கு போ. சட்டம் சட்டமா. ஐயா, எங்களுக்கு சட்டம் தெரியாது, சத்தியம் தான் தெரியும். என்ன சத்தியம் பண்றேன், இவன் செஞ்சிருக்க மாட்டாரியா? அப்ப உங்களை சாமி தான் காப்பாத்தணும். ஐயோ தெய்வமே, எங்களை காப்பாத்த வர மாட்டியா? ஐயா எப்படி பண்ணிட்டு போறீங்க? ஐயோ யாரும் காப்பாத்த மாட்டீங்களா? ஐயா ஐயா, தெய்வமே, உன்னை நம்பி இருந்த எங்களை கை விட்டுட்டியே, நான் என்ன பண்ணுவேன்? பூசாரியை வெளியே கொண்டு வரது யாராவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? வக்கீல்கிட்ட சொல்லிருக்கு, கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது. செய்யாத குத்தத்துக்கு என் புருஷனை அந்த போலீஸ்காரங்க என்ன பாடுபடுத்த போறாங்களோமா? ஐயோ தெய்வமே, அம்மா, என் புருஷன் தப்பு செய்யலன்னு நீ இந்த ஊருக்கே தெரிய வைக்கணும். இல்லைன்னா என் புள்ள குட்டிங்க குடும்பத்தோட உன் கோயிலையே உயிரை வெட்டிடுவோம். நீ இருக்கிறது உண்மைன்னா குழந்தை சாயறதுக்குள்ள சாமி செல்லம் வரணும். இல்லைன்னா நாங்க யாரும் உயிரோட இருக்கவே மாட்டோம், இருக்கவே மாட்டோம். என்ன பாக்குற? என்னை எதிர்த்த நீ யாருன்னு உனக்கு தெரியலையா? எவனுமே எதிர்க்க முடியாத இந்த கங்காதரனை எதிர்த்தவன் நீ ஒருத்தன் தான். எல்லாரும்
தோத்துட்டானுங்க. போலீஸ்காரன், ரவுடி, அரசியல்வாதி உட்பட எவனாலையும் உன்னை பிடிக்க முடியல. ஏன் தொட்டு கூட பார்க்க முடியல. அது முடியாது. ஏன்னா நீதான் நான். டேய், நீ எனக்கு பிறந்தவன்டா. நீ உயிரோடு இருக்கிறது தெரியாமலேயே இந்த கையால வருஷம் வருஷம் பிண்ட வச்சிருந்த. இனி இந்த கங்காதரனுடைய பாரம்பரியம், அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாத்துக்கும் வாரிசு நீ ஒருத்த மட்டும்தான். இனிமே நீ அந்த ஒழுகிற வீடு, அழுகிற குழந்தைங்க, அனாதிக்கு அடையாளமான அழுக்கு துணி எல்லாத்தையும் மறந்து இந்த நிமிஷத்துல இருந்து கங்காதரன் யாருன்னு கேட்டா இந்த ஊரே உன்னதான் கை காட்டணும். உன் ரத்தம் தெரிஞ்ச உடனே என்ன சொந்தம் கொண்டாட ஆசைப்படுறல? என்ன யாருன்னு தெரியாமலே உங்க ரத்தத்துல பாலாக்கி என்ன ஊட்டி வளர்த்தாங்களே, அவங்கள மறந்துட்டு வர சொல்றியா? டேய், நீ சிம்மாசனத்துல உட்கார வேண்டியவன்டா. உனக்கு என்ன தலை விதியா? நான் இங்க பெத்து போடுற மாதிரி ஒரே புள்ள குட்டிகளா பெத்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளையா இருக்கு பாரியா? நான் இங்க கூட தான் 4 குட்டி பெத்து தான் போடுது. ஆனா எந்த எஜமா பால் பிஸ்கெட் போடுறானோ அவனுக்கு தான் விசுவாசமா இருக்கு. நானும் அந்த ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நன்றியுள்ள நாயா இருந்துட்டு போறேன். என்ன விட்டு எனக்கு ஒரே ஒரு உதவி. என்ன? அலாவுதீனுக்கு எந்த அடையாளமும் இல்லாததால் தான் ஜாதி மதம் தாண்டி நிறைய பேருக்கு பிள்ளையா இருக்க. திடீர்னு உன் வாரிசுன்னு எனக்கு அந்த புது அடையாளத்தை கொடுத்து அவங்க கிட்ட என்ன பிரிச்சுட்டாரு. அவங்க எல்லாருக்கும் பொதுவாவே அவங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்.